இப்போ அவருடைய பிரிவு பொறியாளர் என்ன சொல்றாருன்னா, சரி இது மேல இடத்துக்கு போயிட்டு வரணும். நுகர்வோருடைய நிலைமை இந்த இடத்துல அவங்களுடைய ஆன்டி கரப்ஷன் உள்ள வந்தாங்கன்னா, திருட்டு கரண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பல லட்சங்களை பதிவு செய்வாங்க. நுகர்வோரால சமாளிக்க முடியாது. ஏன்னா இந்த எழுத்து மூலம் அவங்க கொடுக்கல. இது போன்ற இழப்புகள் இப்ப இந்த ஒரு வருட பணம் அவங்க வசூல் செய்ய முடியாத நிலைமையில இந்த இழப்பீடு இது போல் 1 கோடி ஜனங்கள் 1 கோடி நுகர்வோர் இருக்காங்க. 1 கோடி நுகர்வோருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் புழல் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இது போல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. அதனால இந்த மாதிரி இழப்பீடுகளை நுகர்வோருக்கு தலையில் கட்டண உயர்வாக செலுத்த அனுமதிக்காதவாறு தமிழக அரசு கண்டிப்பாக இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி மாண்பு அமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்ட்ட இதை எடுத்து சொல்லி இதை உடனடியாக தீர்வு காணவும், மின் கட்டண உயர்வு ஏற்படாதவனும் நாம் மின் உற்பத்தியை செய்து பீக் அவர் ஆஃப் பீக் அவர் பகல் ஃபுல்லா நமக்கு சூரியன் நல்லா கரண்ட் கொடுக்குது, அதை எல்லார் வீட்லயும் கொடுக்கலாம். எல்லாரும் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா அருமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான வாய்ப்புகளை சுலப கடன்களை கொடுத்து அவர்களை உற்பத்தி செய்து உபயோகிப்பதற்கான பயிற்சியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும். அதன் மூலம் மின் உற்பத்தி பண்ணும் பொழுது இரவு நேரங்களில் பீக்கவரில் வரக்கூடிய மின்சாரத்தை நம்மளுடைய மக்களுக்கு நம்முடைய சொந்த உற்பத்தி மூலம் வழங்குவதற்கும், பகலில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எக்ஸஸ் பவரை நம்முடைய தொழிற்சாலைகள் பெற்று அதை பயன்பெறுவதற்கும் வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் 10 ரூபாய் இயக்கம் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மேற்கூறப்பட்ட மின்சார சட்ட விதிகளின் படியும் தமிழ்நாடு மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் வழிகாட்டுதல் படியும் தங்களது அலுவலக பணியாளர்கள் பணி செய்ய வைத்து நுகர்வோர் சேவைகளை வழங்க வேண்டிய தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் அவர்கள் கடமைகள் அவர் பொறுப்புகளை கண்காணிக்காமல் விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவதிலையும் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டார்கள். இதனால் நிர்வாக திறமையின்மை ஏற்பட்டுள்ளதினால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் இதை பற்றி இப்பொழுது நமது 10 ரூபாய் கட்சியின் திருமுருகன் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். இந்த சட்டங்களும் விதிமுறைகளும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவுகளும் பல நேரங்களில் கீழிருந்து மேல் வரை நிறுவனத்தில் இவர்கள் மதித்து அதன்படி பணிகளை செய்வதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்புக்கான செலவினங்களை கூட்டுவதற்கான காரணிகளாக அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கலாம். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மீட்டர்களை பொறித்து அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மின் பளுவை பரிசோதனை செய்வதற்கு கடந்த 14 வருடங்களாக சொல்லி வருகிறது, உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. ஆனால் இதுவரை டான்ஜெட்கோ இந்த பணிகளை முழுமையாக செய்ய முடிக்கவில்லை. அதே நேரத்தில் விவசாய மின் இணைப்புகளுக்கு மின்பளு சோதனை என்ற அடிப்படையில் சராசரியாக வருடத்திற்கு எத்தனை சோதனைகள் செய்ய வேண்டுமோ அந்த சோதனைகளை செய்வதில்லை. ஒழுங்குமுறை ஆணையம் சோதனை அறிக்கை அடிப்படையில் மின்பளுவை பதிவு செய்வதையும் ஏற்படும் மின்சக்தி இழப்பு. இந்த இழப்புக்கு ஒரு கணக்கீடு அளவு வரைமுறை இருந்தும் இதை அந்த நிறுவனம் பின்பற்றவில்லை. இதனுடைய இழப்பு செலவினங்களை அதிகப்படுத்தியுள்ளது. ஒன்று. இரண்டாவது, இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் தளவாடங்களுடைய தரமும் அதனுடைய ஆயுட்காலமும் உறுதி செய்வதில்லை. அந்த உறுதிப்படுத்தும் எந்த ஒரு அறிக்கைகளும் இவர்கள் முறையாக பின்பற்றி அதன்படி நிறுவனத்தை நடத்துவதில்லை. மூன்றாவது, பணியாளர்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை மற்றும் பொறுப்பு. பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள
விதிமுறைகள், கால அளவு, வழிகாட்டுதல், இதை எதையுமே இந்த நிறுவனம் முறையாக சட்ட விதிகளின்படி செயல்படுத்தவில்லை. இந்த செயல்படுத்தாத காரணத்தாலே செலவினங்கள் அதிகமாகி அந்த செலவினங்களை ஈடு செய்ய ஒன்று தமிழ்நாடு அரசு நிதி வழங்க வேண்டும் ஊக்குவிப்பு மூலம், மறுபுறம் நுகர்வோர் மின் கட்டண உயர்வு மூலம் வருவாயை கொடுக்க வேண்டும். இது இரண்டுமே தவறான முன்னுதாரணம். 3, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பாக உள்ளது என்பதை பதிவு செய்துள்ளேன். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது ஏதோ இந்த டான்ஜெட்கோவுக்கு மட்டுமே இருப்பதாக டிஎன்ஆர்சி சொல்கிறது, பதிவு செய்திருக்குது. இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சாதாரண குடிமக்களுக்கு இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலாங்கிறது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இதுல டபுளா ரிஃப்ளெக்ட் ஆகும். டபுளா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எல்லா பொருளும் விலை ஏறும். விலை ஏறிச்சுன்னா உற்பத்தி துறை பாதிக்கும். உற்பத்தி துறை பாதிக்கும் போது உற்பத்தி பொருட்களுடைய சந்தைப்படுத்தல் போட்டியில் விற்பனை விகிதம் குறையும். இதன் மூலம் மக்களுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய பொருளாதார சங்கிலி என்ற இந்த சுழற்சி முறை இயல்பாகவே ஒரு நிறுவனத்துக்காக சிதைக்கப்பட்டு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றம் மூலம் சமர்ப்பிக்கிறோம். இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு தானாக முன்வந்து இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தப்பட்ட டேரிஃப் ஆர்டர்களையும் நான் டேரிஃப் ஆர்டர்களையும் சட்ட விதிகளுக்கு உட்படுத்தி ஆய்வு செய்து அதில் உள்ள சட்ட மீறல்களை கண்டறிந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்ட விதிமுறைகளை உருவாக்கி இந்த மின் கட்டண உயர்வை தவிர்க்க வேண்டுமாறு நுகர்வோர் சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். சார்பாகவும் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் சார்பாகவும் சென்னை தமிழ்நாடு 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாகவும் இன்று பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இணைந்து மின் கட்டண முறையை தான் தோன்றித்தனமாக 3 மாதமாக பார்த்தால் ஒவ்வொரு கட்டணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இது ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சட்டம் 1000 சட்டம் போட்டாலும் அவங்க சட்டத்தை பின்பற்றதே இல்லை. கடந்த மாதம் ஒரு நுகர்வோர் 1500 ரூபாய் கட்டி இருந்தாருன்னா நேற்று அவருக்கு 2800 ரூபாய் கட்டணம் கணக்கு பண்ணிருக்காங்க. சாதாரண பொதுமக்கள் இருக்கிற எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிட்டு மின்சார உற்பத்தி 2 மாசம் முன்னாடி கொஞ்சம் இடத்துக்கு மறுபடியும் ஏற்றிட்டாங்க. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் பெரிய அளவு பாதிக்கப்படுறது. இதை அரசாங்கம் தானா முன் வந்து இதை பரிசீலனை பண்ணி இந்த மின்கட்டண திரும்ப பெறணும். ஒருத்தருக்கு கனெக்ஷன் வேணும்னா அது 7 நாள்ல கொடுத்துருவான்றாங்க. அதே மாதிரி அவருக்கு மின்கட்டணத்தை கட்ட தவறினா அவர் பணம் கட்டிட்டா 10 நாள்ல திரும்ப அது பீஸ் கேரியர் உடனடியாக கொடுக்கப்படலாம். அது அந்த யாரும் அது வழிமுறை பின்பற்றது இல்லை. ஒரு சாதாரண மழைக்கே உடனே மின்தடை ஏற்பட்டுருது. அதை செய்யறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. கேட்டா ஏதோ காரணம் சொல்றாங்க. இவங்க வேற எங்கேயும் மின் இழப்பு ஏற்படுத்த பாதிப்பு ஏற்படுறதா வச்சு பொதுமக்கள் மேல சுமையை சுமத்துறாங்க. இது மின்கட்டண உயரம் அதிகமாக உற்பத்தி திறன் பண்ற எல்லாருடைய நிறுவனமும் அது பாதிக்கப்படுறாங்க. அவங்க விலை அதிகமாகிறதால எல்லா விலைவாசியும் உயர்வு. இது இந்த சுமையை பொதுமக்கள் தலைவர் சுமக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு 15 ஆண்டுகளா சொல்லி இருக்காங்க, மாதம் ஒரு முறை கணக்கெடு முறையை கொண்டு வரோம், நாங்க வந்தா கொண்டு வரோம் சொல்றாங்க. ஆனா இது ஏற்றளவில் இருக்கு, பேச்சாளர் தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாதம் யூஸ் பண்றதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த டாரிஃப் ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆயிடுது. 200 ரூபாய் 200 யூனிட் யூஸ் பண்ற ஒருத்தர் மாதம்
600 700 கட்டி இன்னைக்கு 1500 கட்டுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஒரு பொதுமக்கள் 10,000 ரூபாய் டெய்லி கூலி வேலை செய்யறவன் மாதம் 3500 ரூபாய் கட்ட முடியுமா? அவன் வாழ்வாதாரம் என்ன பண்றது? குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவான்? இதையும் பார்த்து வேடிக்கை பார்த்து எல்லா இயக்கங்களும் சரி, அரசு துறையில இருக்கும், தனியார் துறையிலும் ஏற்றுட்டாங்கன்னா அது எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கறது இல்ல. நம்மள மாதிரி அமைப்பை சேர்ந்தவங்க கூப்பிட்டு அதை ஆலோசனை பண்றது இல்ல. நம்மளோட ஆலோசனை கேட்கறாங்களே கண்டி அதை அவங்க பின்பற்றல, தான் தோன்றித்தனமா ஏற்றிடுறாங்க. இது எப்படி பப்ளிக் அன்றாட வாழ்க்கை பெரிய பாதிக்கப்படுது? இது தயவு செய்து நாங்கள் நுகர்வோர் அமைப்பு மூலமாக இது ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். தமிழக அரசும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற்றால்தான் பொதுமக்கள் நுகர்வோரும் அன்றாட வாழ்க்கையை இயல்பாக வாழ முடியும் என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காது என்று சொல்லி இதை பரிசீலனை பண்ணி தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நுகர்வோர் சார்பாகவும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு பாதுகாப்பு பேரவையின் சார்பாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.